பாரு. ஹாய் ரூபா, எப்படி இருக்க? நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? இதுக்குதான் ரூபாக்கு என் மேல பிரியமே இல்லைங்கிறது. பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கணும்னா எங்க மேல பொண்ணுங்களுக்கு சிம்பத்தி ஏற்படணும். உனக்கு என் மேல சிம்பத்தி வர நான் என்ன பண்ணணும்? உன்னோட செமஸ்டர் மார்க் லிஸ்ட் காட்டு, அப்ப வரும். என்ன ரூபா விளையாடுற? ஐஸ்கிரீமுக்கும் பொண்ணுங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? என்னன்னு சொல்லட்டுமா? என்ன வித்தியாசம்? ஐஸ்கிரீம் எப்பவும் கூலா இருக்கும், பொண்ணுங்க எப்பவும் ஹாட்டா இருப்பாங்க. ஏன்டா உனக்கு அக்கா தங்கச்சி கிடையாதா? ஓ, இந்த மாதிரி பொண்ணுங்களை பார்த்தா வெட்டி கொல்லணும் போல் என்னடா அங்க புலம்புற? பாத்து பாத்து மெதுவா மெதுவா தூக்கி வைக்கிற. ஹலோ, என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? மெதுவா தள்ளுங்க. விடுடா. மெதுவா. அம்மா, உங்களால முடியுமான்னு பாருங்க. சார் ப்ளீஸ் சார், எப்பவும் ஒரு 4-5 பேர் இருப்போம், இப்போ ஒரு ஆளு கம்மியா இருக்கு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். ஓகே வாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். புடிங்க. புடிங்க. இத கீழ போட்டா ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே. ராங் மெட்டீரியல் சார். பாத்து ஒண்ணும் ஆகாது. பாத்து பாத்து சார். கைங்க சார். மெதுவா கை. இந்தாங்க சார், லாக்கர் கார்டு அண்ட் டிவைஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். என்ன செல்வா, கிளாஸ் இல்ல? இருக்கு மேடம், கிளாஸ் போகணும். ஹலோ, தேங்க்யூ வெரி மச். ஹாய். தேங்க்யூ வெரி மச். ஓகே. குமாரண்ணா, நீங்க தானே சொன்னீங்க ஏடிஎம் திருட்டு விட்டுட்டு வேற வேலை பாருன்னு? நீ என்ன தெலுங்கு படம் ஹீரோவா? 5-6 பேர் சேர்ந்து தூக்குனாலும் தூக்க முடியாத ஒரு லாக்கரை ஏதோ ஒரு பேனாவை சுட்டுட்டு வந்துடலான்ற மாதிரி அவ்வளவு ஈஸியா பேசிட்டு இருக்க. வர வர மூளை வளர்ச்சி உனக்கு கம்மியாயிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். டேய், ஏதாவது நடக்கிற காரியமா பார்த்து பேசு. டேய், அந்த லாக்கரை பார்த்ததுல இருந்து அத பேசிக்கா வச்சு வேற ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன்ல, அதுதானே நல்ல தொழில்காரனுக்கு அழகு. குமாரண்ணா, நீங்க தூம் படம் பாத்திருக்கீங்களா? ஐயா, அந்த படம் எல்லாம் பாக்குறது இல்ல, ஒன்லி சகிலா சினிமா மட்டும்தான். ஓ, டே ராகுல், நீயாவது அந்த படம் பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். அதுல ஒரு பிளாஸ்ட் இருக்கு. ஆமாடா, பிளாஸ்ட் இருக்கு, அபிஷேக் பச்சன் இருக்காரு, ஐஸ்வர்யா ராய் இருக்காங்க, ஜான் ஆபிரகாம் இருக்காரு. டேய், வாழ்க்கைக்கு சினிமாக்கு என்னடா சம்பந்தம்? டேய், அந்த படத்துல வர மாதிரி நாமளும் ஒரு பாம்பு வச்சு அந்த லாக்கரை உடைச்சு பார்த்தா என்ன? ஏன்னா குமாரண்ணா, வயசுலயும் அனுபவத்திலயும் நீங்க மூத்தவரு, இவனுக்கு ஏதாவது சொல்லி புரிய வைங்களேன். இப்ப என்ன சொல்ல வரான்? பாமைக்க போறான். செல்வா, என் அனுபவத்துல சொல்றேன் கேளு. நீ சொல்றது எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல. லைட்ல போற மாதிரி நீ கனவு காணலாம், ஆனா அதோட ரெக்கையில தொங்கிட்டு பறக்கணும்னு ஆசைப்படாத. வாய மூடுறா அறிவு கெட்டவனே. குமாரண்ணா, அத பிளாஸ்ட் பண்ண முடியுமா முடியாதா? பிளாஸ்ட் எல்லாம் நடக்காது. பாம்பு வைக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஆள் ஒருத்தன் இருக்கான். அவங்க எப்படி உங்களை நம்புவாங்க? அவங்க நம்பலனாலும் பரவாயில்ல, பாம் தயாரிக்கிறது எப்படின்னு நம்ம கத்துக்கலாம். அந்த ரிஸ்க நான் எடுத்துக்கிறேன். தோடா, இத பாரு ராசா, அதெல்லாம் நீ பண்ணா சரியா வராது. எதை எவன் செய்யணுமோ அதை அவன் செஞ்சாதான் கரெக்டா இருக்கும். டேய், என்ன நம்புங்கடா, நான் செய்றேன்டா. இந்த அசைன்மெண்டாவது என்கிட்ட கொடுங்கடா. சரி, உங்க விட்டு வாழை பிடிக்கிற கதையா போறீங்க. சரி, இதையாவது அவனை நம்பி விடுவோமே. அடிச்சா இவனுக்கு நல்லது, இல்லனா எல்லாருக்கும் தூக்குதான். இப்ப நாம பண்றது எல்லாம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சே. உன் ஆசையை ஏன் கெடுப்பானே? சரி, வாங்க போலாம். காலேஜ்ல இவ்வளவு பெரிய விஷயம் இருந்திருக்கு, நமக்கு தெரியாம போச்சுடா. இந்த ஐடியா நமக்கு முன்னாடியே வராம போச்சேடா. எல்லாத்துக்கும் அதுக்கு ஒரு நேரம் வரணும் இல்லடா? ஏண்டா மச்சான், படிக்கிற காலேஜ்லயே ஒரு ஆபரேஷனா? இதெல்லாம் எனக்கு சரியா வரும்னு தோணலப்பா. இது குடிக்கிற தண்ணியிலேயே கழுவுற மாதிரி இல்ல. உனக்கு கழுவு வேண்டானா நீ நழுவிக்க. மச்சான், அன்னைக்கு மாதிரியே டயத்துக்கு வராம சொதப்புவானுங்க.
ஏய் ஹாய்டா. வாங்கடா. ஐயா. ஹாய். சாருங்கெல்லாம் எப்போதுமே ரொம்ப பிஸியா இருப்பீங்க. அதனால தான் முன்கூட்டியே சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கோம். நாளான்னைக்கு வேலையை முடிக்கணும். வந்துருவீங்களா? செல்வா நாளான்னைக்காண்டா. அப்போ நம்ம வேலை அதை இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். டேய் செல்வா, உண்மையை சொல்றா. நம்ம வேலையை விட அது என்னடா வேலை? இல்லடா கௌஷிக், நம்ம வேலை முடிச்சதுக்கு அப்புறம் மத்த வேலையை பாத்துக்கலாம்னு சொன்னேன். அப்புறம் என்னடா நீங்க ஏதோ 2 வேலையை பத்தி பேசுனீங்க? ஆ, ஆமா அது 2 வேலை தான். பாத்தியாடா, கரெக்டான நேரத்துக்கு எஸ்கேப் ஆக பாக்குறானுங்க. அது அப்படி என்ன வேலைன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதான் பாட்டு பாடுற வேலை, டான்ஸ் ஆடுற வேலை. பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறது 2 வேலை. இன்னைக்கு பாட்டும் டான்ஸும் ஒண்ணு சேர்ந்தது ஒரு வேலை. டேய் இல்லடா, அது வந்து சரி, பாட்டு வேறதான், டான்ஸ் வேறதான். அப்ப நீ நம்ம ஆபரேஷனை பத்தி பேசலையா? டேய் டேய், அறிவு கட்ட முண்டம் சுபாஷ், குழம்பி போன தண்ணியில் எப்பறா மீன் பிடிக்கிறது? டேய் டேய், கரெக்டான நேரத்துக்கு வந்து சேர்ந்துருவீங்களாடா? டேய் நிப்பாட்றா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நண்பா, சரியான நேரத்துக்கு வந்துரு. கவுத்து விட்டுறாத. ஓகேவா? அப்ப நாங்கெல்லாம் கிளம்புறோம். பாய்டா. ஓகேடா. Done. ஓகே பாய்டா. ஓகேடா. ஆ, ஓகே அப்புறம் பார்க்கலாம். வர மச்சான். Bye, bye. ஓகேடா பாய்டா. பாய்டா. மீனை பிடிச்சே ஆகணும். ஆமா, அப்ப நம்ம கண்டிப்பா மீன் பிடிக்க போறோமா? ஆமாண்டா, கண்டிப்பா இன்னைக்கு நம்ம மீன் பிடிக்கிறோம். கிடைச்சா ஒரு பெரிய சுறா. சரி சரி, அப்படின்னா என் பொண்ணை நான் கட்டி கொடுக்கணும்னு சொல்றேன். திருடி சம்பாதிக்கிறது என்ன கவர்மெண்ட் வேலைன்னு நினைச்சிட்டியா? அது டான்ஸ் ஆபரேஷன் ஆளுங்க, இது லாக் ஆபரேஷன் ஆளுங்க. இந்த 2 ஆபரேஷனையும் சேர்த்து செஞ்சாதான் இந்த கேமோட சக்சஸ். சரி சரி, நீ கிளம்பு. நான் நினைச்சதை நிச்சயமா நடந்தே